எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? இவ அர்ஜுன் தாஸோட ரெண்டாவது மருமவ. இத பாருமா, இவ ஒரு திருநங்க. அதுக்கு இவங்க உங்களை மாதிரி மனுஷி இல்லையா? மனிதாபிமானம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் இவளோட பேச்சை ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப அவளுக்கு தானே வக்காலத்து வாங்குவா. என்ன சொல்ல வந்த? சொல்லு சொல்லு. அவ உனக்கு யாரு? இவளோட கரீனா. சொல்லு சொல்லு. சரி விடு, நான் சொல்றேன். இந்த பொண்ணு ஒரு திருநங்கைக்காக அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. என்னாச்சு? திருநங்கைக்கு நல்லது செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்களா? அதானே பார்த்தேன். ஒரு திருநங்கைக்கு யாரு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எதுக்காகன்னு சொன்னா, இந்த பொண்ணு உங்களை மாதிரி புத்திசாலி இல்லல்ல. உங்களோட சமுதாயம் ஒரு திருநங்கை கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் இவளுக்கு தெரியாதுல்ல. அம்மா, இவ ஒவ்வொரு வாட்டி எப்படி கரெக்டா வந்துடுறா? இவள நல்லா பாருங்க, இவகிட்ட இருந்து கத்துக்கங்க. ஒரு திருநங்க தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு உழைச்சி தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு விரும்புறா, சாதிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்கெல்லாம் இவள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. மேல போகணும்னு நினைக்கிறவளை கீழே இழுத்து போடுறீங்க. பலகீனமானவங்களை இன்னும் பலகீனமாக்குறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இவளுக்கு வாழறதுக்கான உரிமையே இருக்க கூடாதுன்றீங்களா? நீ வளர்னதெல்லாம் போதும், முதல்ல இவளை கூட்டிட்டு போ. வளரல் இல்ல, நீங்க சரியாதான் சொன்னீங்க. வளரல். ஒரு சிறு குறையால நீங்க எல்லாரும் திருநங்கைங்களோட சமுதாயத்தை ஒரு அசிங்கன்னு நினைச்சு எல்லாரும் வெளியேற்றிட்டீங்க. இங்க பாருங்க, நாங்களும் உங்கள மாதிரி மனுஷங்க தான். உங்கள மாதிரி தான் எங்களுக்கும் மூச்சு இருக்கு. உங்கள மாதிரி சந்தோஷத்தை உணர்வோம், வலிய உணர்வோம், வேதனைய உணர்வோம். ஆனா உங்கள மாதிரி தான் நாங்களும் பொறப்போம். ஆனா என்னன்னா, ஒரு சின்ன வித்தியாசத்தோட. ஆனா என்ன பண்ண முடியும்? எங்க இனத்தை சேர்ந்த திருநங்கைங்களே தன்னோட இனத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட எல்லாம் ஒழுக்க மரியாதை பத்தி நான் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கணும்? உங்களோட மனிதாபிமானம், உங்க எண்ணத்தை எல்லாம் நினைச்சு நீங்க வெக்கப்பட்டு தலை குனியணும். இதுதான் வாய்ப்பு. முக்கோட திறந்துடு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். இங்க பாரு, முக்காட திறந்துரு. என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். என்ன? ஏய், பேசாம நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க.
உங்க எல்லாரையும் நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். அங்கேயே உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஆனா அது ஏய், சொன்னல, போயிடு. இப்பதான் கூத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? கூத்தாடிட்டு இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நீங்களும் போலான்னு. என்ன நான் சொல்றது சரிதானே? சரி போங்க, வா போலாம். அம்மா, ஒருவேளை இன்னைக்கு கடைசி நேரத்துல இவங்க மட்டும் வரலன்னா சௌமியா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்னைக்கும் வரமாட்டா. முட்டாள். அப்படி வராம இருந்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே சௌமியோட முகத்தை பார்த்திருப்பாங்க. நம்மளுடைய மானம்தான் கப்பல் ஏறி இருக்கும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்று இருப்பாங்க. அம்மா, அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த சாயா ஹாப்பி அங்கிள் ஃபேமிலியை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. விடு, கிளம்பு. இன்னும் எதுக்காக இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அப்படியா? இவ ஒரு திருநங்கைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு இவ ஒரு நல்ல பொண்ணா இருந்திருக்கா? இவ செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. உங்க குழந்தை இவ மடியில விளையாடினா, அப்புறம் நீங்க இவ சமைச்ச சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்டீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு இவ நல்லவளா தெரிஞ்சால? இப்போ இவ திருநங்கைன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஏன் இப்ப இவ அசிங்கமா தெரியறாளா? அம்மா அப்பா இவங்களை அனுப்பாதீங்க. இவங்க எனக்காக சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சு கொடுப்பாங்க. வாய மூடுறா. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. என்னைக்கு இவன் வாய மூடுவீங்க? அதுக்கப்புறமா இவன் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் கட்டாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கெஞ்சி கதர்னா இவளை வேலைக்கு வச்சுக்குவேனா? இவ எனக்கு தேவையில்லை, கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் போங்க. இவளை நான் மறுபடியும் உங்களை வேலைக்கு வைக்க சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு நேர்மையான நியாயமான பொண்ணு இவ உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீங்க தான் கொடுத்து வைக்கல. இது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். எத்தனை நாள் இவ வேலை செஞ்சாலோ அத்தனை நாள் காசு இவகிட்ட கொடுத்துருங்க. சீக்கிரமா கொடுங்க. கொடுங்க. இந்தா. இந்தா வாங்கிக்க. இது நீ உழைச்ச காசு, உரிமையோட வாங்கிக்க. புடி. வா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப நல்லா பண்ண அருண். தேங்க்யூ சார். நீங்க கலக்கிட்டீங்க அருண். நீங்க தீ கூடயும் விளையாடுவீங்களா? அதுவும் இவ்ளோ சுலபமா? உங்களுக்கு தீ கண்ட பயம் இல்லையா? இதுதான் காதல். காதலனோட தீ இதயத்தில் இருக்கும்போது இந்த தீப்பந்தெல்லாம் இவனை என்ன செய்ய முடியும்? அருணை மேனேஜர்கிட்ட கூட்டிட்டு போய் காசை வாங்கி கொடுப்பா. அருண் சார், நீங்க என் கூட வாங்க. வாங்க சார், உங்க சீன் ரெடி. இதுக்கு மேல நீங்க தான் செய்யணும். ஓகே சார். இரு சார். இந்த அருண் இருக்கான்ல, அவனுக்கு எப்படிப்பட்டவன் தோணுது? சார், அவன் பிரமாதமான ஆள் சார். சென்னைக்கு போய் ஹீரோ சான்ஸ் ட்ரை பண்ணார்னா சும்மா பின்னு பின்னிடுவார் சார். சார், ஆனா சென்னையில் இந்த மாதிரி 1000 பேர் சுத்திட்டு இருப்பாங்க சார். ஆனா சார், உங்களை மாதிரி எல்லாருக்கும் அம்மா வயிற்றுல பிறந்தப்பவே ஹீரோ ஆகணும்னு எழுதி வச்சிருக்குமா சார்? சார், உங்களுக்கு ஷார்ட் ரெடி, வாங்க. சார் நீ போ, நான் வரேன். ஒருவேளை அருணோட பொண்டாட்டிக்கு தாம் புருஷன் உயிருக்கு மிஞ்சின ஸ்டண்ட்டை பண்ண போறான்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்?
ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நான் நினச்ச காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். சௌமியா, உனக்கு ஒன்றும் நடக்காது. நாங்கள் இருக்கும்போது நடந்துருமா என்ன? ஆமாக்கா, ஒருவேளை உங்களுக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா கூட என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு நாங்க இருக்கோம், அருண் இருக்காரு. உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனா என்னை பத்தி ராணி கரீனாக்காவுக்குலாம் யார் சொல்லிருப்பாங்க? வருண் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். அப்புறம் as usual இது அத்தையோட வேலையா தான் இருக்கும். பாத்தியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். இனிமே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. நீ இந்த ஊருக்குள்ள யாருக்கும் வேலைக்காரியா இருக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை. உன்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்க சௌமியா. அரசாங்க இடத்துல நீங்க போட்டிருக்கிற இந்த குடிசை உங்களுடைய கனவு மாளிகையா மாறாது. இந்த உலகம் நீயும் என் அப்பாவி பையனும் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன் அக்காவையும் அருணையும் விடாம துரத்துறீங்க? நீ உன் அக்காவை தனியா விட்டியா? என் பிள்ளைய நான் தனியா விடுறதுக்கு? அப்புறம் நீ யாரு? யாரு? அக்கா அக்கான்னு அவ பின்னாடியே போய் நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. நீ என்கிட்ட சொல்றியா? இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த திருநங்கைய எந்த உலகத்துல போற வெல்றதுக்காக கூட்டிட்டு போறான்னு தெரியல. இவங்க 2 பேருடைய புரட்சியால உனக்கு என்ன கிடைக்க போகுது சுமதி? உன்னோட மகனை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்னு உன்னோட கோவத்து பூரா உன் மருமக கிட்ட காட்டுறியா? வா சௌமியா. அம்மா, அவங்க சொல்றது சரிதான். நம்மளோட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட பேசுறதால என்ன புண்ணியம் இருக்கு? ஒன்னும் இல்லையே. ஆட்டம் இன்னும் முடியல, ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, இதுக்கு மேல என்ன மிச்சம் இருக்கு? உனக்கு புரியாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. நான் தீய வச்சுட்டேன். தீ பத்திக்க வேண்டியதான் பாக்கி இருக்கு. வருணைய வேலையை முடிக்கிறதுக்காக நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ வா. அந்த திருநங்கையால நமக்கு அவமானமா போயிடுச்சு. இனி எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வேற என்ன பண்றது? ஹலோ சிண்டு. எங்களோட வேலைக்கார ஆண்டி இருக்காங்களே, அவங்கள என் அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களா சேர்ந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்? அவங்கள திருநங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியும். திருநங்கைங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, எல்லாரையும் ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க. அதனாலதான் அவங்க என் மேல ரொம்ப அன்பு காட்டினாங்க. சரி, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன், சரியா? ஓகே, பாய். இன்னைக்கு என் பாட்டிய ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அருண், நீ எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. இங்க பாரு, என்னோட அக்கௌண்ட்ல இப்ப கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் 2 லட்சம் கூட நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு. ஆனா நீ சௌமியா அண்ணிய வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பாத. என்ன? அவங்கள அனுப்புறது எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகும்? எப்படி அவங்க இதெல்லாம் செய்யறாங்க? வீட்டு வேலையா? உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிடுச்சா? நீ என்ன உளறிட்டு இருக்க? சௌமியா அண்ணி வீட்டு வேலை செய்யற விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? நான் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல, விடு. நான் கிளம்புறேன். அப்புறமா உனக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீ கால் பண்ணு. நான் உடனே வரேன். இப்போ கிளம்புறேன். அம்மா, ஒருவேளை அருணுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருக்குமா என்ன? நம்ம சௌமியாவை வீட்ல இருந்து. உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? எனக்கு தெரிஞ்சு மல்லிகாவும் சுமதியும் அருணுக்கு கதையை ஃபுல்லா சொல்ல போறதில்ல.
ஒருவேளை சொன்னாலும் அப்படியே அவங்க உண்மையை சொன்னாலும் நாம அந்த வீட்டுக்கு போனோமா என்ன? அம்மா பாட்டி, இது உங்களோட வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் சௌமியா கிட்ட போன்ல பேசும்போது நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அதனால தானே உண்மை தெரிஞ்சது. வாய முடு. சின்ன பையன் மாதிரி இரு. பெரியவங்க பேசும்போது தலையிடாத. நீ எங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா, நான் இப்ப சின்ன பையன் தான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி கெட்டவங்களாக மாட்டேன். நீ ரூமுக்கு போடா. போ. சிண்டு, யாராச்சும் பாட்டி கிட்ட இப்படிதான் வாயாடுவாங்களா என்ன? உள்ள வா, சொல்றேன். சிண்டு, நாட் பேட் வருண். அருண் கிட்ட சௌமியாவை பத்தி சொல்லி நல்ல வில்லன் வேலை பார்த்துட்ட. சுமதிக்கு திருநங்கை வராங்கங்கிற செய்தியை சொல்லி அவ கூட ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிச்சிட்ட. சபாஷ் வருண், சபாஷ். கில்லாடிங்களுக்கு மத்தியில இருந்து நீயும் நிறைய விஷயத்த கத்துக்கிற. சபாஷ்டா. எங்க போன? அது நாங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனோம். சுத்தி பார்க்க போனியா? சுத்தி பார்க்க போனியா இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்காக போனியா? நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. ஒரு வேலை பணம் பத்திரம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது வேலையை பார்த்திருப்பேன். நீ ஒரு உண்மையை புரிய வச்சுட்ட சௌமியா. நான் தனியா இந்த குடும்பத்தை சமாளிக்கவும் உன் தேவையை நிறைவேற்றவும் தகுதி இல்லாதவன். நீ அதனால தானே வேலைக்கு போன? அருண், அது இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற விஷயம். யாரும் தலையிட வேண்டாம். சௌமியா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் வேணும். எதுக்கு நீ வேலைக்கு போன? வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது வந்துங்க, நானும் உங்களுக்கு துணையா இருக்கணும் தான் முயற்சி பண்றேன். எனக்கு உங்க தகுதி மேலாம் சந்தேகம் இல்லைங்க. நீங்க எப்படிப்பட்டவர்னா, நான் என் வாழ்க்கையில விழுந்தாலும் எனக்கு கை கொடுத்து, என் வாழ்க்கையில என்ன முன்னேற்றி எனக்கு தைரியத்தை கொடுத்து எனக்கு ஒரு துணையா நிப்பீங்க. ஆதித்யா நம்ம 2 பேரோட இதய துடிப்புங்க. அவனை திருப்பி கொண்டு வரதுக்கு நீங்க மட்டும் எதுக்காக தனியா உழைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நானும் வேலை செஞ்சாகணும். இதுல எந்த தப்பும் இல்லைங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியா இருப்போம். ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நான் இந்த நொடியில இருந்து வீட்டை விட்டு போக மாட்டேங்க. நீ சொன்னது சரிதான். என் கூட வேறு வேலையும் செய். ஆனா நம்ம வீட்டு வேலையை செய். இன்னொருத்தர் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். நீ எந்த வீட்டுக்கு ராணியா இருக்கியோ அந்த வீட்டுக்கு வேலை செய். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என் வேலை மட்டும் போதும். நீ என் மேல அன்பை மட்டும் காட்டு. அது போதும் சௌமியா. तेरे सजदे में सर झुका